தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொளி சாம்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற வரிகளுக்கு இணங்க வாழ்ந்து காட்டிய நம் முத்தமிழ் அறிஞர் அஞ்சுகம் சுமந்த அருந்தமிழ் புதல்வனாம் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த தினம் இன்று. அவருக்கு அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறும் பொருட்டாகவும் அவருடைய தமிழ் பணியை பாராட்டும் விதமாகவும் இன்றைய காணொளி தமிழுக்கானதாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் முதலாவது நாம் தமிழ் எழுத்துக்களை குறித்து பதிவிடலாம் என்று ஆசைப்படுகிறேன். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். தமிழ் எழுத்துகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையா நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஒன்று முதல் எழுத்துகள், இரண்டாவது சார்பெழுத்துகள். முதல் எழுத்து என்றால் என்ன, சார்பெழுத்து என்றால் என்ன? முதல் எழுத்து என்பது மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே முதல் எழுத்துக்கள் தான். அது மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 எழுத்துக்கள் இருக்கு. சார்பெழுத்துக்கள்னா என்ன? முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். அது மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 இருக்கு. சரியா? இப்ப இந்த முதல் எழுத்துக்கள் 30 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த 30 எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆக மொத்தம் 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். உயிர் எழுத்து 12 நமக்கு தெரியும். ஆ முதல் அவ்வரை இருக்கக்கூடிய 12 எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் என்னன்னு தெரியும். மெய் எழுத்து மொத்தம் 18 இருக்குது. அது இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் 18 தெரியும். இந்த உயிர் எழுத்து 12ஐயே 2 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 2 வகையை பார்க்கறதுக்கு முன்னாடி உயிர் எழுத்துக்கும் மெய் எழுத்துக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் எழுத்து தனித்து இயங்கும், தானா செயல்படும், செல்ஃபா. எந்த எழுத்துக்களோடையும் அது கூடி அந்த எழுத்தை உச்சரிக்க முடியாது. தனித்து இயங்கும் இயல்புடையது உயிரெழுத்து. சார்பெழுத்து, மன்னிக்கணும், மெய்யெழுத்து என்பது தனித்து இயங்காது. மெய்யெழுத்து அது தனியா செயல்படாது. ஒரு எழுத்தோட சேர்ந்துதான், உயிரெழுத்தோட சேர்ந்துதான் அது மெய்யெழுத்தை நம்ம உச்சரிக்க முடியும். இந்த மெய்யெழுத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்பெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புக்கு இன்னொரு பேர் மெய்யின்னு இருக்கு இல்லையா? அது போல மெய்யெழுத்துக்கு இன்னொரு பேரு உடம்பெழுத்துன்னு இருக்கு. உடம்பு தனியா இயங்குமாங்க உயிர் இல்லாட்டி? இல்ல இல்லையா? உயிர் நம்ம உடலை விட்டு பிரிந்தாலே அந்த உடலானது ஒரு இடத்தில் நிலையாக இருக்கும், எங்கேயும் அதுக்கு மூமெண்ட்ஸ் இருக்காது. அது போலதாங்க அந்த உடம்பெழுத்து என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்தும் கூட உயிர் எழுத்தினுடைய துணை இல்லாமல் அது இயங்காது. எடுத்துக்காட்டு பார்த்துடலாமா? இப்ப பாருங்க, மெய்யெழுத்துல முதல் எழுத்து என்ன? இக்கு சொல்றோம்ல. இந்த இக்கு நீங்க ஈ என்கிற உயிர் எழுத்து இல்லாமல் இதை உச்சரிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. இக் இக்குன்னு சொல்லும் போதே ஈ என்கிற உயிர் எழுத்து முன்னாடி வருது பாருங்க. அப்ப இது தனித்து இயங்காது. இக்கு கூட்டல் ஈ சேர்ந்தது தானே கி. இல்ல கா சொல்லி பாருங்க. இக்கு கூட்டல் ஆ, கா. அப்ப எல்லாத்துலயுமே பாருங்க, நீங்க இக்குன்னு சொன்னாலும் அதுக்குள்ள ஈ இருக்கு. இக்கு கூட்டல் ஈ சேர்ந்தாதான் அதை கீன்னு சொல்ல முடியும். கானு உச்சரிக்கணும்னா அதுக்குள்ள ஆ இருக்கு. இப்படி அந்த மெய்யெழுத்தோடு ஒரு உயிரெழுத்தினுடைய துணை இல்லைன்னா அத இயக்கம் பெறாது. அதனாலதான் அதுக்கு இன்னொரு பேர் என்னது? மெய்யெழுத்துக்கு இன்னொரு பேரு உடம்பெழுத்து. உடம்பு உயிர் இல்லாமல் இயங்காது. அதனால மெய்யெழுத்து என்பது தனித்து இயங்காத இயல்புடையது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, இந்த ரெண்டையுமே உயிரெழுத்தையும், உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18, இதை ரெண்டும் மேலும் நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? உயிரெழுத்து 2 வகைப்படும். ஒன்று உயிர் குறில், இன்னொன்று உயிர் நெடில். உயிர் குறில் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. அ, இ, உ, ஏ, ஓ. உயிர் நெடில் எத்தனை இருக்கு? 7 இருக்கு. ஆ, ஈ,
என்று சொல்லக்கூடிய இந்த 7 உயிர் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 12 தான் நம்ம உயிர் எழுத்து. சரியா? அடுத்து மெய் எழுத்து தனித்து இயங்காதது மொத்தம் 18 இருக்கு. அந்த 18ஐயும் நம்ம என்ன பண்றோம்? 3 இனமா பிரிக்கிறோம். 1 வல்லினம், 2 மெல்லினம், 3 இடையினம். வல்லின எழுத்துக்கள் என்ன? கசட தப்பர வல்லினம், ஞன நமன மெல்லினம், எரள வழல இடையினம். இல்லையா? இக், இச், இட், இத், இப், இர், இது எல்லாமே வல்லின எழுத்துக்கள். இந்த இடத்துல பாருங்க, நம்மளுடைய தமிழன் அந்த எழுத்துக்களினுடைய பிறப்பு இடத்தை வைத்துக்கொண்டும் முயற்சியினுடைய அமைப்பை வைத்துக்கொண்டும் பேர் வைத்து பார்த்திருக்கிறோம். வல்லினம் அப்படின்னாலே வன்மையானது, வலிமையானது. இந்த எழுத்துக்களை உச்சரிச்சு பாருங்க. இக், இச், இட், இத், இப், இர் எல்லாமே இந்த உந்தி கமலத்தில் இருந்து எழக்கூடிய காற்றானது மேல் நோக்கி தலையில் பட்டு ஒரு அடி அடிச்சு அதுக்கப்புறமா கழுத்தின் வழியாக வந்து பிறகுது. இல்லையா? அப்ப வன்மையாக உச்சரிக்கக்கூடிய காரணத்தால் இது வல்லினம்னு சொல்றோம். மெல்லினம்னா என்ன? மென்மை. இந்த மெல்லின எழுத்துக்களை உச்சரிச்சு பாருங்க. ஞன நமன எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு உச்சரிக்க வேண்டியதில்லை. எல்லாமே மூக்கின் வழியாகவே ஞன நமன மென்மையா உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள், அதனால மெல்லின எழுத்துக்கள் சொல்றோம். அடுத்து இடையினம். இடையினம்னா என்ன? ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது, வன்மையாகவும் இல்லை மென்மையாகவும் இல்லை, நடுப்புற இருந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள். எரள வளல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 18 எழுத்துக்களையும் 3 இனமாக பிரித்து 3 18 என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களை வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. இதுதாங்க இந்த முதல் எழுத்து. இந்த 12 உயிர் எழுத்தும் 18 மெய் எழுத்தும் சேர்ந்ததனுடைய தொகை தான் 30. இந்த 30 எழுத்துக்கள் தான் நம்ம முதல் எழுத்துக்கள்னு சொல்றோம். இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஆ இ உ ஓ எல்லாமே இந்த 12 எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும். அதே போல கசட தபரங்கிறதுல மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன? சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள்னா என்ன? சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். இந்த சார்பு எழுத்துக்களே பாத்தீங்கன்னா நன்னூலார் வந்து 10ன்னு சொல்லுவாரு, ஆனா தொல்காப்பியர் வந்து பாத்தீங்கன்னா 3 தான் சொல்லுவாரு. சரியா? அந்த ஒரு வேறுபாடு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நன்னூலாரின் படி நம்ம சார்பு எழுத்துக்கள் 10 என்னென்னு பார்த்துடலாம். உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த 10 தான் என்னது? சார்பு எழுத்துக்கள். இது 10மே சார்ந்துதான் வரும். சரியா? இப்ப இது குறித்து நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம். ஒன்னொன்னுமே உயிர்மைன்னா என்ன, ஆயுதம்னா என்ன, உயிரளபடைன்னா என்ன, ஒற்றளபடைன்னா என்ன அப்படிங்கறத நம்ம எழுத்துக்களின் வகைகள்னு அடுத்த ஒரு காணொளி போடுவோம். அந்த காணொளியில இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். சரியா? இப்ப நம்ம தமிழ் எழுத்துக்கள்ல முதல் எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு, சார்பு எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. எது முதல் எழுத்து, எது சார்பு எழுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எது முதல் எழுத்து? உயிர் 12 மெய் 18 மொழிக்கு முதல்ல வரக்கூடிய முதல் எழுத்துக்கு. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா எது சார்பு எழுத்து? இந்த முன்னர் குறிப்பிட்ட 10 எழுத்துக்களும் உயிர்மையில தொடங்கி ஆயுத குறுக்கத்துல முடியக்கூடிய 10மே சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு அப்பாற்பட்டு நம்ம இணை எழுத்துக்கள்னு ஒண்ணு எழுத்துக்கள்ல சொல்றோம். அந்த இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா, இணை எழுத்துக்கள் மொத்தம் 26 இருக்கு. உயிரும் மெய்யும் சேர்த்தனா மொத்தம் 26 எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள்னு சொல்றோம். அதுல பாருங்க, இந்த இணை எழுத்துக்கள் எப்படி நீங்க அடையாளப்படுத்துறீங்க? எதை வச்சு இணை எழுத்து? இனம்னா என்ன? சேம் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரே இனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இணை எழுத்துக்கள்னு எப்படி உயிரெழுத்துலையும் மெய் எழுத்துலையும் நீங்க பாகுபடுத்தி சொல்றீங்க, வகைப்படுத்தி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்க, இந்த 5 அடிப்படையில தான் நம்ம இணை எழுத்துக்களை வந்து அடையாளம் சொல்றோம். என்ன பாருங்க? 5 1 எழுத்து பிறக்கும் இடத்தை வைத்துக்கொண்டு இணை எழுத்துக்களை நம்ம வகைப்படுத்தி வச்சிருக்கோம். எழுத்து பிறக்கும் இடம், எழுத்துக்கள் இப்ப ஆ எங்க பிறக்குது, இக்கு இங்கு எங்க பிறக்குது அப்படின்னு நம்ம வந்து நன்னூலார் விதி சொல்லி இருக்கிறாரு. அந்த எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் ஒரே இடமா இருந்தா அந்த எழுத்துக்கள் நம்ம இணை எழுத்துக்கள் சொல்லுவோம். அப்போ எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தை வைத்துக்கொண்டு நாம் இணை எழுத்துக்கள் என்று அடையாளப்படுத்தலாம்.
அதே போல எழுத்துக்கள் பிறக்குவதற்கு தொழில் முயற்சி, ஒவ்வொரு எழுத்தும் பிறக்கிறதுக்கு எந்த உறுப்பு எதோட போய் பொருந்துகிறது அப்படிங்கிற அந்த முயற்சியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம இணை எழுத்துக்களை பாகுபடுத்தலாம். அதே போல ஒலி அளவு, அந்த எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு ஆகக்கூடிய கால அளவை வைத்துக்கொண்டு நம்ம இணை எழுத்துக்களை பாகுபடுத்தி பார்க்கலாம். அதே போல அந்த எழுத்துக்கள் தரக்கூடிய பொருளை வைத்துக்கொண்டு இது இணை எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்தி சொல்லலாம். அடுத்து 5வதாக பார்த்தீங்கன்னா எழுத்தினுடைய வடிவத்தை வைத்துக்கொண்டு இது ஓரிணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 5 அடிப்படையில் நாம் இணை எழுத்துக்கள் என்பதை அடையாளப்படுத்த முடியும். சரி, அப்படி வரக்கூடிய இணை எழுத்துக்கள் உயிர்ல எத்தனை இருக்கு, மெய் எழுத்துல எத்தனை இருக்கு? உயிர் எழுத்துல பாத்தீங்கன்னா 14 இருக்கு, மெய் எழுத்துல பாத்தீங்கன்னா 12 இருக்கு. என்ன பாருங்க, இந்த உயிர் எழுத்துக்கள் நெடிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குறி பாருங்க. அ ஆ, ஈக்கு இணை எழுத்து ஈ, ஊக்கு இணை எழுத்து ஊ, ஏக்கு இணை எழுத்து ஏ, ஐக்கு இணை எழுத்து ஈ. ஐ அப்படிங்கிறது பாருங்க ஈங்கிற சவுண்ட்ல முடியும், அதனால அதற்கு இணை எழுத்து. நம்ம இந்த ஒளி அளவு ஓசை ஒழுங்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, இங்க வந்துருச்சு பாருங்க. அதே போல அவுக்கு இணை எழுத்து ஊ, அவு ஊன்னு முடியுது பாருங்க, அப்ப அதற்கு இனமான எழுத்து ஊ. இது உயிர் எழுத்துக்கள். அடுத்து மெய் எழுத்துக்கள்ல மொத்தம் 12 எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள் அடையாளப்படுத்துறோம். எதுக்கு எதுன்னு பாருங்க. காக்கு இணை எழுத்து ங, சாக்கு இணை எழுத்து ஞ, டாக்கு இணை எழுத்து ந, தாக்கு இணை எழுத்து ந, பாக்கு இணை எழுத்து ம, ராக்கு இணை எழுத்து ந என்று இப்படியாக மொத்தம் 26 எழுத்துக்கள் வந்து உயிரும் மெய்யுமாக இணைந்து இணை எழுத்துக்களாக செயல்படுகிறது. என்ன நண்பர்களே, இந்த காணொளியில உங்களுக்கு மேல சொன்ன 2 எல்லாருமே சும்மா நம்ம வரிகளா முதல் எழுத்து சார்பெழுத்து இணை எழுத்து அப்படின்னு தொடர்ல தான் படிச்சுட்டு போறோமே ஒழிய அப்படின்னா என்னங்கிறத நம்ம முழுமையா அடையாளம் கண்டு படிக்கணும் இல்லைங்களா. பொருள் பொதிந்த வண்ணம் நாம் படித்தால்தான் நம் மனதை விட்டு நீங்காது இல்லையா. அந்த எண்ணத்தின் அடிப்படையில தான் அன்புக்குரிய தமிழ் உறவுகளே இந்த காணொளியை நான் வந்து நம்மளுடைய தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு தமிழை வாழ வைத்து செம்மொழி என்கிற அந்தஸ்தை கொடுத்து சென்ற மாபெரும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய பிறந்த நாள் நினைவாக இந்த ஒரு காணொளியை பதிவிடலாம். எழுத்துக்களில் இருந்து தொடங்குவோம். முதல்ல எழுத்துக்கள்ல என்னென்ன மாதிரி எழுத்துக்கள் இருக்குது, அதுக்கப்புறம் எழுத்துக்களினுடைய வகைகளை பத்தி பேசலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த காணொளியை நான் பதிவிட்டிருக்கிறேன். அதனால உங்களுக்கு முதல் எழுத்துன்னா இன்னைக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கும், சார்பு எழுத்துன்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கும், இணை எழுத்துக்கள்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கும். மறக்காம இந்த காணொளி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.